ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை தே, லைட்டாக கழுத்து வலி, வேற ஒன்றும் இல்லை தே. யார் யார் எப்ப எப்ப எப்படி எப்படி படம் வைப்பானு எல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்களும் உங்க வயசெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். நீ ரொம்ப நடிக்காத. ஏத்தே சத்தியமா கழுத்து வலின்னு தான் தே அப்படி திரும்பி இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. சரிம்மா சரி, நீ ரொம்ப நீட்டாத. அந்த தைலத்தை எடுத்து ராவிட்டு சோத்த பொங்க வெளியே பாரு. இதே காரணம் வச்சு இன்னைக்கு ஃபுல்லா படுத்துக்கலாம்னு மட்டும் நினைக்காத. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு 9 வரைக்கும் கரண்ட் போயிடும். அதுக்கு முன்னாடி முளை வேதம் அரைக்கணும்னா மிக்ஸில அரைச்சு எடுத்து வச்சு வேற எந்த வேலையும் பாரு. சரிங்க தே. மண்டை வேற குத்துவுங்கால. சவத்த அந்த தைலத்தை எடுத்துட்டு வந்து கொடுப்போம், தேய்ச்சிட்டு வேலையெல்லாம் பார்க்கட்டு. நானும் பாவம் பாவம்னு பார்த்துட்டே இருந்தேன். இந்த தாய் கிழவி ரொம்ப தான் ஓவரா பண்ணியா. இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தா ஒரு நாள் பாயசத்தை போட்டுற வேண்டியதான். எனக்கு பாயசத்தை போட போறியா? ஐயா ஏத்தே, உங்களுக்கு அப்படியே கேட்டுச்சு. நான் அப்படி சொல்ல இல்ல தே, கரண்ட் இல்லைன்னா என்ன, வடை பாயசத்தோட எங்க அத்தைக்கு ஒரு விருந்து போட போறேன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. என்ன தாயே, உன் விருந்தெல்லாம் ஒண்ணு எங்களுக்கு வேண்டாம். டெய்லி ஒழுங்கா சோறு கறியை பொங்கிட்டா அதுவே போதும். விருந்து வைக்க போறானா? விருந்து வைக்க மூஞ்சி தானே இது. எப்பாடா நம்ம பேசணும் எதுவும் கேட்கல. ஏ சின்ன பொண்ணு, ஏன் இப்படி வாய் வளர்ந்துட்டு இருக்கா? ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாயமக்கோ, எல்லாம் எங்க